வணக்கம், வெல்கம் ஸ்டூடெண்ட் தமிழா. இன்னைக்கு நம்ம வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுதாங்க பார்க்க போகிறோம். இது ஆர்டினரி பருப்பு உருண்டை குழம்போட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ கோலா உருண்டை குழம்பு செய்யறதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த வாழைக்காயை கட் பண்ணிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இதில் இந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காயை சேர்த்துட்டு அப்படியே வேக வைக்க வேண்டியதுதான். தண்ணியில் நல்லா வெந்துருச்சு பாருங்க. வாழைக்காய் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ அது வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக நீங்கள் ஒரு நைஃபையோ இல்லை குச்சியோ குத்தி எடுத்திங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த வெந்த வாழைக்காயை வெளியில் எடுத்துட்டு தோல் உரிச்சிடலாம். இப்போ தோல் உரிச்சு வச்சாச்சு. இதை இந்த மாதிரி ஒரு மேஷர் இருந்தால் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையால் மசிக்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ மசிச்சாச்சு. இப்போ மசிச்சு வச்ச வாழைக்காயில் வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கடலை மாவு. கடலை மாவு நம்ம பைண்டிங்காக சேர்க்குறோம். நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா அந்த வெங்காயம் ஆல்ரெடி வாழைக்காய் வந்து தண்ணியில் தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். நம்ம இதை நல்லா ஒன்று போல் பிசைஞ்சிட்டு அப்புறமா தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. முதல்ல இப்போ நல்லா கலந்தாச்சு. அவ்வளவுதான். இப்போ இதை அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சிட வேண்டியதான். பாருங்கள், நான் இந்த சைஸ் உருண்டை எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ எண்ணெயில் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு செவுக்க வச்சு எடுக்கணும். பாருங்க, இப்போ ஒரு பக்கம் நல்லா செஞ்சிச்சு. இப்போ அடுத்த பக்கமும் நல்லா செஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ நமக்கு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிக்க கடாய் வச்சுருக்காங்க. அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் போல் கல்பாசி, லவங்கம், பட்டை, இது கூட வெங்காயம். வெங்காயத்தை ஒரு பல்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்போ நல்லா வதங்கும் போது நல்லாயிருக்கும். திக்காகவும் இருக்கும் நமக்கு குழம்பு. இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே அதில் இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இது கூட இப்போ தக்காளியை நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளியோட விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் அதோட பச்சை வாசம் போகிற அளவு வதக்கினா போதும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1½ டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, ஆல்ரெடி நம்ம உருண்டைக்கு உப்பு சேர்த்துட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா ஒன்றை போல் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு ஓரலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ தண்ணி நல்லா கொதி வரணும். மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டு பாருங்கள். அது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அது கூட தேங்காய்
தேங்காய் நீங்கள் வந்து பாலாக ஊற்றினாலும் சரி, நான் வந்து விழுதாக தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் பாலாக ஊற்றினீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ அந்த குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணியை கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து நீங்கள் ரொம்ப கெட்டியாக வைக்காமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அந்த உருண்டையை போட்டு நம்ம எடுக்கும்போது உருண்டை வந்து அந்த குழம்பெல்லாம் இழுத்துக்கும். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த உருண்டையெல்லாம் போட்டாச்சு. கொதி வந்தவுடனே மேலே கொத்தமல்லி தழை தூவிடலாம். இந்த குழம்பு சாதத்தோட, டிஃபனோட எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. அவ்வளவுதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடி. வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.